ஒரு பக்தனுடைய கால 1000 வருஷம் பிடிச்சுட்டு இருக்க போற அவனுக்காக சுவாமி வர போறார். அப்ப உனக்கும் கரையத்தம் உண்டு போனுட்டாள். அவன் எத்தனையோ நாளா கதறிந்து கிடக்க. அந்த ஹூஹுங்கிற கந்தர்வன் முக்தோ தேவலசாபேன ஹூஹூ கந்தர்வ சப்தமானாள். கந்தர்வ சப்தமன் சாப விமோசனத்தை அடைஞ்சி சுவாமி நமஸ்காரம் பண்ணி அவன் தேவலோகம் போனான். இந்திரஜும்னன் அகஸ்தி சாபத்தாலே இவன் கஜேந்திர தான் ஆயிட்டான். என்ன பகவான ஆராதிக்கின்றான் மௌன விரதத்தோட. அப்போ சுவாமி வந்தாளாம், இது அகஸ்தியர் வந்தாளாம். வந்தபோது மௌன விரதம் பெரியவாழ்கிட்ட மௌன விரதம் ஆச்சாரியால் வந்தபோது நான் மௌன விரதம் வச்சுட்டு இருக்கேன். காட்டலாம் அவள்கிட்ட போய் அதெல்லாம் தப்போ இல்லையோ, அவ எத்தனை மௌன விரதம் வச்சுட்டு இருக்கா, நீ உனக்கு என்ன மௌன விரதம், ஒரு ஜிலோபியை கண்டா வாயா பிளந்து விடுவேன். இப்படிலாம் பெரியவாழ்கிட்ட போய் மௌன விரதங்கள்லாம் காட்டலாமோ? அப்படிலாம் பண்ணினானவன். என்ன வெறிக்க பார்க்கிற ஜென்மா கஜ ஜென்மா வரட்டம்னு சொல்லிவிட்டாள். அதுதான் பட்டத்திரி சொன்னாள், உன்னை உபாசிச்சவாளுக்கு எந்த ஜென்மா என்ன வந்தா என்ன, அங்கேயும் ஒரு பெருமை. அங்க எப்படி இருந்தா சிங்கம் முதற்கொண்டு பயப்பட முடியாது. நான் உன்னை ஆராதிச்சதனுடைய பெருமை என்னாலாம் புத்திரனோத்கர்ஷலாபா. உன்னை பஜிச்ச பக்தாளுக்கு பக்தாளுக்கு எந்த இடத்துல போனா தான் என்ன பெருமைக்கு குறைச்சல். அது கஜஜன்மா வந்தும் அங்கேயும் பெருமை. 10,000 பத்னி, 10,000 குழந்தைகள், சிம்மாதிகள்லாம் கண்டு நடுக்கம். அப்படி விட்ட பெரிய அங்கேயும் ஒரு பெரிய போஸ்ட் எல்லாம் ஒன்னு உபாசிச்ச பெருமைனாள் பட்டத்திரி. என் அப்பனே ஆமானாளா சுவாமி கல்லா இருந்த குருவாயிருப்பன். அப்படி கஜேந்திரோ பகவத் ஸ்பர்ஷாத் விமுக்தா அஜ்ஞான பந்தனாத்னாள். புராணாந்தரத்தில் சொல்லியிருக்கிறத இந்த பாதி ஸ்லோகத்துல காட்டாள் சுவாமி. காட்டாளா உன் பத்னி புத்திராள் அதுகள்லாம் 1000-1100 மைல் கந்தனை மேய்ஞ்சிட்டு இருக்கா. அங்க கொண்டு போய் என்னை விட்டுவிட்டோமான்னாளா. இன்னமே அங்க கொண்டு போய் விடாதே என்னன்னாளா சுவாமி பார்த்து. வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிடு, என்னை கைவிட்ட வாழ்த்து கொண்டு போய் விடாதே, வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு போயிடுன்னு சொன்னாளா. சுவாமி ஆச்சரியப்பட்டு கஜேந்திரனுக்கு சாரூக்கியத்தை கொடுத்தாள். இப்போ கஜேந்திரனை சொன்னாலாம், சுவாஞ்சமாஞ்ச ஸ்மரன் காலே உன்னையும் என்னையும் இந்த க்ஷீராப்தியையும் இந்த வருணனுடைய ருத்துமத்துங்கிற தோட்டத்தையும் என்னுடைய சங்கத்தையும் மகாலட்சுமியையும் சப்தரிஷிகளையும் சக்கரத்தையும் இந்த கஜேந்திர மோட்ச சரித்திரத்தையும் யாரு ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு துஸ்வப்பனம் முதலிய சகல தோஷங்களும் விலகி சமஸ்த பாபங்களும் விலகி மகாட்சேமத்தடைவாள்னு சுவாமி வாக்கால பலஸ்ருதி சொன்ன சரித்திரம் கஜேந்திர மோட்சம். பாக்கிக்கெல்லாம் பிரம்மனிஷ்டாள் பலஸ்ருதி சொன்னாள். இது சுவாமி வாக்கால கஜேந்திர மோட்சத்துக்கு பலஸ்ருதி சொன்னாள். அதனால ரொம்ப மகா புண்ணிய சரித்திரம் கஜேந்திர மோட்ச சரித்திரம். இந்த சரித்திரம் சொல்லிவிட்டு உடனே அமிர்தமசனம் சொல்றாள். சாட்சாத் மகாலட்சுமி பகவான் வந்து வரிச்ச சரித்திரம். ஏன்னா இன்னைக்கு சுக்கிரவாரம் எதிர்ச்சியா எல்லாம் சேர்ந்துருக்கு. தகராறு பண்ணிவிடுது ஆயிடுது. இல்லவனா நான் சரியா அங்க 6 மணிக்கு நிறுத்தி விட்டேன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், அவ ஒரு ஹாஸ்பிட்டல் தானே திறக்க போறா, ஏதாவது 10 பேர் 8 பேர் வந்துருப்பா, ஏதோ நாம ஏதாவது பேசிட்டு வந்துட்டு வந்து விடலாம்னு நினைச்சு நான் போனேன். அங்க போனா உபன்யாசம் இருக்கு, ஏராளமான ஜனம் ரோட்டெல்லாம் நிற்கிறது, வெயில்ல பெரிய கூட்டம். நான் போயிட்டு 1 மணியாக வந்துருந்து உட்காந்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? 1 மணி 1:30 மணி சொன்னேன், சரியா 6 மணிக்கு நிறுத்தியாச்சு. உடனே சந்தியாவந்தனம் பண்ண கார்ல ஏறணும், லைட்டு அது ஃபியூஸா போச்சுருந்தாள். தீஸ்வரூபாய் ரொம்ப பறந்து போயிட்டாள். இப்படி ஆயிடுதே வாழலாம் நல்ல மனுஷாள் கவலைப்படுவாளேன்னா நான் அவர்கிட்ட இது ஃபியூஸாரத்துக்கு முன்னாடி மட்டும் சொன்னேன். ஒன்றும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் எனக்கு இது சரியா போகணுமேனு கவலையா இருக்குன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆக்சிடென்ட் வராது கவலைப்படாதீங்க ஒன்னே வாழ்ட்டேன். ஏன்னா அவர் கவலைப்படுவார். கார்ல ஏறதுக்கு முன்னாடி சொன்னேன் வாழ்ட்டேன். இந்த இருவாள் இங்க இருக்கா, இங்க வாருங்க, ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டுவோம். தானே ஓட்டின்னு வந்து அவா பத்தினி இத்தனை குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தா, நீங்க வரும்போது அழிச்சுன்னு போறீங்கன்னா, அதனால பாக்கி சிஷ்யா எல்லாரையும் அந்த ஃபியூஸான கார்ல தள்ளிட்டு வந்திருக்கேன். இனிமே சுவாமி எல்லாரையும் அழிச்சுன்னு வரணும். எல்லாம் இந்த விஜயவாளுங்க கிட்ட வரல. அவளுக்கு என்னிடத்துல எல்லையில்லாத பிரியம் வைத்தியவாளுக்கு. அது பிரியம்னா சாமான்யமான பிரீதி இல்லை. நான் எதை சொல்றேனோ கேட்பாள், அப்படிப்பட்ட ஒரு அபிமானம் எனக்கு. அது மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு பிரீதி. இப்படி கிட்ட வரணும். ஒரு 5 நிமிஷம் நீங்க